Hi, hello, வணக்கம் and welcome. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Neet with Sanjay YouTube channel and exclusive Tamil YouTube channel for Neet and JS. ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சிலபஸை அப்ரோச் பண்ணுறது வேறு விதம். அதே மாதிரி நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸை அப்ரோச் பண்ணுறது வேறு விதம். பிகாஸ் நீட் எக்ஸாம்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூஸ் பேஸ் பண்ண தான் வரப்போகுது. பட் இன் கேஸ் ஆஃப் போர்டு எக்ஸாம்ஸ் அங்கே நம்ம தியரிஸ்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ தட் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன, போர்டு எக்ஸாம்லேருந்து எப்படி டிஃபர் ஆகி நீட் எக்ஸாமுக்கு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணுறது, இன்ஃபேக்ட் அதே சேம் சப்ஜெக்டை நம்ம எப்படி நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பயாலஜியை நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நவ் we are going to discuss about how to approach chemistry for NEET. இப்போ நமக்கு கெமிஸ்ட்ரியில் நமக்கு தெரியும் 3 சப்டிவிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்று இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் சேம் தட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நமக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் தியரிஸ், டேபுலர் காலம்ஸு அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நமக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அந்த கெமிக்கல்ஸ், அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸு அந்த மாதிரி சம் ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் சம் தியரிஸ் கொஷின்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டாலும் நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா மோஸ்ட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம சம்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த டோட்டலாக கெமிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதுதான் வந்து இது 3லயே ரொம்ப ஈஸி அப்படின்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பிகாஸ் எப்படின்னா நம்ம நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லார்த்திட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க பயாலஜி தான் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு பயாலஜி தான். பயாலஜியை எந்த விதத்தில் அப்ரோச் பண்ணுறோமோ சேம் தட் ஆஃப் ஒரு 80% பயாலஜியை அப்ரோச் பண்ணுற மாதிரியே தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கான சில டிப்ஸ் பார்த்தோம்னா, how to memorize the concepts almost like biology. பயாலஜி இப்போ நான் சொன்ன மாதிரியே தான். பயாலஜியை நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணுறோமோ, எந்த விதமான இது படித்தா போதும் அப்படின்னு எதுவும் இல்லாமல் நம்ம மொத்தமாக பயாலஜியை எப்படி மெமரைஸ் பண்ணி கான்செப்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஃபேக்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம மெமரைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் மெமரைஸ் பண்ணி ஆகும், வேறு வழி கிடையாது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. செகண்ட், பெட்டர் மேக்கிங் ஃப்ளோ சார்ட் ஷார்ட் நோட்ஸ். அதாவது பயாலஜிக்கு வந்து நம்ம ஷார்ட் நோட்ஸுன்றது நமக்கு நிறைய விதத்தில் கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ராக்டாக கிடைக்கும், இல்லை நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸு, கான்செப்ட்ஸு, ஃபேக்ட்ஸு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஷார்ட் நோட்ஸ்ன்னு எழுதி வச்சோம்னா ஒரு லெசனுக்கு ஒரு 2 பேஜஸ் வச்சு ஷார்ட் நோட்ஸ் எழுதணும் பயாலஜியை கம்பேர் பண்ணுறப்போ. பட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வரப்போ நம்ம அந்த மாதிரி தியரிஸாக தான் ஆல்ரெடி புக்கில் இருக்கும், அதுவே நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்ம நோட்ஸை வந்து ஃப்ளோ சார்ட் ஃபார்ம்ஸில், இப்போது எக்ஸாம்பிளுக்கு எஸ் பிளாக், பி பிளாக் அந்த மாதிரி பிளாக் லெசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எஸ் பிளாக்ல இத்தனை பிளாக், இந்த பிளாக்ல இது மேட்டர், இந்த பிளாக்ல இது மேட்டர், இந்த பிளாக்ல இது மேட்டர், அதில் இருக்க எக்ஸப்ஷன்ஸ் அது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் பேசிஸில் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் பயா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ். எப்பவும் போல் நமக்கு தெரியும் மனப்பாடம் பண்ணுறதுன்றது ரொம்ப நாளுக்கு நிலைக்காது, கண்டிப்பாக மறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நம்ம ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணுறதுனா எப்படி ரிவைஸ் பண்ணுறது? பயாலஜியை நம்ம புக் எடுத்து திரும்ப படித்து ரிவைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம், அதுவும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா கூட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கூட சேர்ந்து நம்ம ரிவைஸ் பண்ணுற சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். ஸோ அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ரிவைஸ் பண்ணணும். அது எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் வச்சு ரிவைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க, புக்கை ஓப்பன் பண்ணக்கூடாது ரிவைஸ் பண்ணுறப்போ. நேராக போய் உங்களோட எம்சிக்யூ சால்வ் பண்ணுற புக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி படித்த லெசன் எடுத்து
நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கள், தப்பானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்பவே ஓகே இதுதான் கான்செப்ட், இதுதான் இந்த கொஷினுக்கான கான்செப்ட்னு உங்களுக்கு நிறைய ரிமெம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகலை, அந்த கொஷின் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் புக் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்னு இல்லை, ஒரு 11th 12th போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக தான் இருக்குது. பட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இருக்கிறதுல ஈஸி அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பட் பேசிக்காக அப்படி தான், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இருக்கிறதுல ஈஸி. வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு ஈஸி ஸ்கோரிங் ஏரியா எங்கேயுமே கிடையாது. ஸோ இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான டிப்ஸ் பார்த்தோம்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசனை விட்டு அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா பேசிக்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னா என்ன, மீத்தேன்னா என்ன, ஈத்தேன்னா என்ன, கார்பன், ஹைட்ரஜன் எப்படி அட்டாச் ஆகுது, இது எல்லா மேட்டருமே நமக்கு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தான் இருக்குது. சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதில் இருக்குது. ஆனால் அதை நாம் கவர் பண்ணாமல் அதுதான் நமக்கு தெரியுமே நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கு மூவ் பண்ண நமக்கு பெரிய தலைவலியாக தான் முடியும். இதில் இருக்க ஐசோமரிசம் பேஸ் பண்ணி இங்கே ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்க ஐசோமரிசம் நமக்கு புரியலைன்னா அந்த கான்செப்ட் நமக்கு புரியாது. இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி இங்கே ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கிற கான்செப்ட்ஸ் நமக்கு புரியாது. அப்படி நம்ம மாற்றப்போ தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே நமக்கு தலைவலி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, அண்டர்ஸ்டாண்ட் த மெக்கானிசம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஒரு ரியாக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோடனே அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக ரியாக்ஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது. ரியாக்ஷன் எடுத்து பார்த்துட்டு அதோட மெக்கானிசமையும் அந்த ரியாக்ஷனோட கான்செப்டையும் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமல் மோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்தோடனே அந்த பேஜ் ஃபுல்லாக ரியாக்ஷனாக இருக்கா, ஓகே அந்த பேஜை ஸ்கிப் பண்ணு, அடிச்சு தூக்கு அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னா அதை படித்தே ஆகணும் அப்படின்ற நிலம வரப்போ மக்கப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இது ரெண்டுமே தப்பு. நீங்கள் அந்த ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம் என்ன, அந்த ரியாக்ஷனுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாலிகூல்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போது சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டு, அப்போ அதை ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக வாட்டர் ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு ரியாக்ஷனில் இருந்து தான் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம தியரிஸாவோ இல்லை புக்ஸாவோ நோட்ஸாவோ சொல்ல முடியாது. நீங்கள் ரியாக்ஷன்ஸ் நிறைய பார்க்க அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக டீப்பராக ஓப்பன் பண்ண தான் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தெரியும். இப்படி நீங்கள் ஒன்ஸ் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் ஒரு ரியாக்ஷனில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் உங்கள் மைண்டு தானாக ஸ்ட்ரைக் ஆகும், ஓகே இந்த ரியாக்ஷன்லேருந்து இப்போ நமக்கு வாட்டர் எலிமினேட் ஆக போகுது, இது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மெக்கானிசமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டையும் அந்த ரியாக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த ரியாக்ஷனை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிளைண்டாக அந்த ரியாக்ஷனை மெமரைஸ் பண்ணாதீங்க. அப்படி மெமரைஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எக்ஸாம்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு மெயின் நீட் எக்ஸாம் இன்னும் 5 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 5 மாதம் கழிச்சு உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த நீங்கள் மனப்பாடம் பண்ண ரியாக்ஷன் ஞாபகம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போவே கண்ணை கட்டுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நமக்கு முக்கியமாக இருக்க தலைவலி என்னன்னு பார்த்தா அந்த ரியாக்ஷன்ஸில் இருக்க டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் வேலை செய்யும். இந்த கேட்டலிஸ்ட்டில் இன் பிரசன்ஸ் ஆஃப் திஸ் கேட்டலிஸ்ட் திஸ் ரியாக்ஷன் வில் ஹேப்பன், இன் பிரசன்ஸ் ஆஃப் அனதர் கேட்டலிஸ்ட் அனதர் ரியாக்ஷன் வில் ஹேப்பன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டலிஸ்ட்டோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த டெம்பரேச்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மைன்யூட் டிஃப்ரென்சஸ் தான் பெரிய மேஜர் மார்க் டிஃப்ரென்ஸில் ரிசல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேட்டலிஸ்ட் டெம்பரேச்சருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அந்த கேட்டலிஸ்ட் டெம்பரேச்சர் அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த பேஜோட கார்னரில் பென்சில் எடுத்து ஸ்கிரிபிள் பண்ணி வைங்க. 100 டிகிரி to 200 டிகிரி இருந்தால் இந்த ரியாக்ஷன் டீஹைட்ரஜனேஷன், 200 to 500 இருந்துச்சுன்னா இந்த சல்ஃபனேஷன் அப்படின்னு சும்மா எழுதி வைங்க. நீங்கள் எடுத்தோன்னே அந்த ரியாக்ஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை திருப்புறப்போ அந்த இதை பார்த்தோம்னா ஓகே, நம்ம எழுதி வச்சிருக்கிறத பார்த்தோம்னா ஓகே இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் இதுதான் நடக்குது போல இருக்கு, அப்போ இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஒரு பேஜை கவர் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு லெசனை கவர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் ஏதாச்சும் உங்களோட கைப்பட எழுதி வைங்க. ஏதாச்சும் வாட் எவர் இதுதான் ஒன்று அண்டர்லைன் ஹைலைட் பண்ணி வைக்கிறதோ, அண்டர்லைன் பண்ணி வைக்கிறதோ, இல்லை எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதி வைக்கிறதோ, இல்லை இந்த மாதிரி டெம்பரேச்சர் கேட்டலிஸ்ட்டை தனியாக நோட் பண்ணி வைக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணி வைங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த புக்கு எடுக்கிறப்போ நார்மலாகவே ஏற்கனவே ஒரு படித்த லெசன் நம்ம எடுக்கிறப்போ என்னடா இது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பேஜே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஈவன் தான் ஆல்ரெடி படிச்சதாக இருந்தாலும் நீங்கள் எதுவுமே கை வைக்காமல் இருக்கனால அந்த பேஜே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ அதை நீங்கள் திறந்து பார்க்குறப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து படிக்கணுமான்னு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஆகும். பட் இஃப் யூ ஹேவ் ரிட்டன் சம்திங், அதில் நீங்கள் ஏதாச்சும் எழுதி வச்சுருந்தீங்கன்னா இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் போல இருக்கு, சரி என்ன தான் எழுதி வச்சிருக்கேன்னு பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக அதை படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பூஸ்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டெஸ்ட் யுவர் செல்ஃப் பை ரைட்டிங் டவுன் அண்ட் ஃபைண்ட் மிஸ்டேக்ஸ். நீங்கள் இப்போது இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டாச்சு, மெக்கானிசமும் புரிஞ்சுக்கிட்டாச்சு, இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸு, கேட்டலிஸ்ட்டு, டெம்பரேச்சர் இதெல்லாமே நோட் டவுன் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டிங்க, ரெடி ஆயிடுச்சு. பட் இப்போ நீங்கள் எங்கே பிளண்டர் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் எப்படியுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரே வழி நீங்கள் அந்த ரியாக்ஷனை எழுதி பார்க்குறது மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் அந்த ரியாக்ஷனை எழுதி பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல இங்கே டபுள் பாண்ட் வருமா, சிங்கிள் பாண்ட் வருமா, இங்கே ரிவர்சபிள் ஏரோ மார்க் வருமா, இல்லை இர்ரிவர்சபிள் ஏரோ மார்க் வருமா, இங்கே ஹீட்டிங் சிம்பிள் வருமா, இல்லை ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா, ரிசல்ட் இங்கே இது வருமா அது வருமா அப்படின்றது சின்ன 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 மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் நீங்கள் வந்து எழுதி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வரும். மேலே சொல்கிறேன் கேட்டுக்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ அதை நீங்கள் எழுதி பாருங்கள், எழுதி பார்த்து அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை மைண்ட் பண்ணுங்கள். நீங்களாக பிளண்டராக மைண்டில் யோசிச்சு இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், இதை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு நீங்களாக டிசைட் பண்ணாதீங்க. எழுதுங்க, எழுதி அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நானே சொல்கிறேன் ஆக்சுவலாக ஒரு தலைவலி தான். ஒரு 80% ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸாக இருக்கும். ஃபிசிக்ஸை கூட ஒரு கணக்கில் வைக்கலாம், ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது அப்படி கிடையாது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் கை வச்சிங்கன்னா, அந்த மோல் ஃப்ராக்ஷன் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கை வச்சிங்கன்னா அதை அவங்க நினச்சாங்கன்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் கொண்டு போய் விட முடியும். ஒரு கொஷினை அரை மணி நேரத்துக்கு கூட உங்களை சால்வ் பண்ண வைக்க முடியும். அப்படியாப்பட்ட கொஷின்ஸை ரெடி பண்ணுறதுக்கான சான்சஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நம்ம குறைச்சி எடை போட்டுற கூடவே கூடாது. ஸோ இதுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெமரி ஒன்லி த லாஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு இன்ஆர்கானிக்கை விடவே ஒரு லெசனுக்கு கம்பேரிட்டிவ்லி நிறைய பேஜஸ் இருக்கும். பட் அதில் மேட்டர் ஒன்றுமே இருக்காது. அதில் இருக்க மேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்க மேட்டர் எதுவுமே இருக்காது. இது இப்போ ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட படித்து முடிச்சுட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ என்ன பண்ணுன்னா அதில் இருக்க லாஸ், அந்த பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸு, அதில் லாஸ் இருக்கும். இந்த பாய்லிஸ் லா, சார்லஸ் லா, இந்த மாதிரி லாஸ், இந்த லாஸு, அந்த ஃபார்முலாஸ், அந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸும் சரி, அந்த லாஸை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மேட்டும் சரி, இதெல்லாம் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். கான்செப்ட்ஸ் அப்படின்னு வரப்போ கான்செப்ட்ஸை சம்ஸ் மூலமாக கான்செப்ட்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டைம் கன்சியூமிங். நீங்கள் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறதுக்கே ஒரு டைம் கன்சியூமிங். பட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஸோ அங்கே ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டைம் தேவைப்படுது. அதுக்கான டைம் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணுங்கள், அதில் இருக்க அந்த ஃபார்முலாஸ், லாஸ், இதை மட்டும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோ நீட் ஆஃப் அந்த தியரிஸ், நோ நீட். அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணுறதுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை டு அப்ளை த ஃபார்முலாஸ் பிளைண்ட்லி ஆன் ப்ராப்ளம்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் கோஸ் ராங். நீங்கள் அந்த ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணுறீங்க இல்லையா, நேராக ஒரு எம்சிக்யூ புக் எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா போட்டு தெரிஞ்ச மாதிரி சால்வ் பண்ணுங்கள். தெரிஞ்ச மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா தான்
பாதி ஸ்டெப்பு கரெக்டாக இருக்கும், ஒரு 2 ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எங்கேயோ ஒன்று தப்பு பண்ணியிருப்பீங்க, வேறு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இந்த ஃபார்முலாவே வேறு விதத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் பிளண்டராக எடுத்தோன்னே இதுக்கு என்ன ஃபார்முலானே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது நம்ம சம்ஸு பார்த்துட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சம் எடுத்து வச்சு பிளைண்டாக சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வழியை பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை ஆக 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 நமக்கு சம்ஸும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக ஆன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓ, நீ அப்படி வரியா? நெக்ஸ்ட்டு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ் வே ஆஃப் ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் டிடக்ஷன் மெத்தட். நான் ஆல்ரெடி சொன்னது தான். கான்செப்டை தியரியாக படிக்காதீங்க, சம் சால்வ் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சம் சால்வ் பண்ணி அது மூலமாக கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மூலமாக கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா தான் கான்செப்ட்டும் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் எம்சிக்யூஸும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா என்னடா நம்ம படிச்சுட்டே இருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ண வேலையை அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம என்னடா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், புக்கே தொடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கும். தென் தட்ஸ் இட் காய்ஸ். ஃபிசிக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் லைட்டிங் சரியில்லை, அது சரியில்லை, இல்லைனா இந்த மாதிரியான டாபிக்ஸ் பேசுங்க, இதை பற்றி சொல்லுங்கள், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி சொல்லுங்கள், நான் எனக்கு செல்ஃப் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இந்த கான்செப்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த கான்செப்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது ஈவன் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் அதை அப்படின்னு சொல்லி கேளுங்க. வாட் எவர் யுவர் தாட்ஸ் ட்ராப் இன் கமெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.